இன்னைக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் எங்க முதல்வர், தமிழ்நாட்டின் முதல்வர், நிரந்தர முதல்வர் தளபதி அவர்கள் வந்து கொடியேற்றிருக்கிறது. இந்த நாளை நாங்க ரொம்ப சந்தோஷமா பெருமையா. எல்லாருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களுக்கு இன்னைக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் வரலாற்று சிறப்பு மிக்க நம்மளுடைய தேசிய கொடியை ஏற்றிய பெருமை நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பெருமை ஏற்றி கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு நாளுக்காக தான் நாங்க இவ்வளவு வருஷம் அவர் கூட பயணிச்சுட்டு இருந்தோம். இந்த ஒரு நாள் வரணும்ன்றதுனாலதான் நாங்க எவ்வளவு நாளுடைய கனவு இன்னைக்கு எங்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்காரு. கடவுளுக்கு நன்றி சொல்றோம். மக்களால் ஏற்றப்பட்ட தலைவர் எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள். மக்கள் விரும்பும் முதல்வரா அவரை இந்த கோட்டையில அவருடைய சென்ட் ஜார்ஜ் கோட்டையில தேசிய கொடியை ஏற்று கொடுத்ததுக்கு மக்களுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாம என்னுடைய அலுவலகத்துல இன்னைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினரா தளபதி கூட நாங்க பயணிச்சிருக்கிறோம். கடந்த ரசிக மன்ற, நற்பணி மன்றம், மக்கள் இயக்கம், அதுல ஒரு பெண்ணா அவர் கூட நான் பயணிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த ராணிப்பேட்டை தொகுதியில வரலாற்று காணாத சிறப்பு மிக்க முதல் பெண் சட்டமன்ற பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த பொறுப்பை கொடுத்த மக்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய வழிகாட்டி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுக்கும் அவருக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப மகிழ்ச்சியோட என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டுல மக்கள் விரும்பும் முதல்வரா ஏற்றப்பட்ட எங்களுடைய முதல்வர் எவ்வளவு சிறப்பு மிக்க திட்டங்கள் கொடுத்திருக்கிறாரு. முதல்ல சொல்லணும்னா இன்னைக்கு சிங்கப்பெண் படைய ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. நிறைய விஷயத்த கொடுத்திருக்கிறாரு. அவர் ஒரு கோரிக்கையா கொடுத்திருக்கிறாரு. கண்டிப்பா நம்மளுடைய தமிழ்நாடு போதை இல்லாத தமிழ்நாடா கண்டிப்பா எங்களுடைய முதல்வர் எடுத்து கொடுப்பாருன்றது நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மக்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. இந்த இடத்துல ரொம்ப பெருமையா நாங்க சொல்றோம். நிறைய திட்டங்கள் கொடுத்திருக்கிறாரு. மக்களுக்கு தேவையான எல்லா திட்டங்களும் கொடுத்திருக்கிறாரு. அதனால இந்த இடத்துல முதல்வர் அவர்களுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் சட்டமன்ற என் தொகுதி மக்கள் சார்பாகவும் முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய நன்றியை இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மாதிரி பார்த்தோம்னா பல தலைவர்கள் அவர்கள், முன்னோர் தலைவர்கள் அவர்கள் இந்த தேசிய கொடியை ஏற்றிருக்காங்க. ஆனா முதல் முறையா மக்கள் விரும்பும் முதல்வரா ஏற்று இன்னைக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் எங்க முதல்வர், தமிழ்நாட்டின் முதல்வர், நிரந்தர முதல்வர் தளபதி அவர்கள் கொடியேற்றிருக்கிறது. இந்த நாளை நாங்க ரொம்ப சந்தோஷமா பெருமையா நாங்க நினைக்கிறோம். அதுக்கு தளபதி அவர்களுக்கும் முதல்வர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிடுறேன். அது இல்லாம சுதந்திர நல்வாழ்த்துக்கள் எல்லா தலைவர்களுக்கும், சுதந்திர நல்வாழ்த்துக்கள் பொதுமக்களுக்கும் சுதந்திர நல்வாழ்த்துக்கள்.